கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? அது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், உங்களுடைய விவரம். வணக்கம் கோபால். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அடுத்த கண்டிக்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளியில் நடந்த பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது நேற்று வரை 2 போக்சோ வழக்கு இருந்தது. இந்த நிலையில் இன்று, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையைச் சேர்ந்த மாணவி கொடுத்த பாலியல் புகாரை தொடர்ந்து அவர் மீது, அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது மூன்றாவது வழக்காக ஒரு போக்சோ வழக்கு சேர்க்கப்பட்டு மொத்தம் 3 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அதாவது ராயக்கோட்டையை சேர்ந்த மாணவி கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த பாலியல் புகாரை தொடர்ந்து சிவராமன் மீது 3 போக்சோ வழக்குகள் பதியப்பட்டது என மாவட்ட காவல் துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோபால். மேலும் இது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. மேலும் ஏதாவது மாணவிகளோ அது யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற முறையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது கோபால். நன்றி பாஸ்கர், விவரங்களுக்கு நன்றி.